ஹெட் கான்ஸ்டபிள் ராமகிருஷ்ணா. என்ன தம்பி எஸ்ஐ சூரிய பிரகாஷ் ஷைன் பண்றானா? ரிசைன் பண்ணிட்டானா? ரொம்ப நல்லதா போச்சு. இப்போது அவனுக்கு நல்ல புத்தி வந்துச்சு. ரிசைன் சொல்லலப்பா, சைன் பண்ணாருன்னு தாத்தா சொன்னாரு. மீனா, அத இவனுக்கு கொஞ்சம் படிச்சு காமிமா. காட்பாடியில் 500 ஏக்கர் கஞ்சா தோட்டத்தை தீவிர வேட்டையாடி போலீசார் தீ வைத்தனர். காட்பாடியில் உள்ள ஏலகிரி, கொல்லிமலை ஆகிய மலை பிரதேசங்களில் நேற்று இரவு சப் இன்ஸ்பெக்டர் சூரிய பிரகாஷ் தலைமையில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையை தொடர்ந்து சுமார் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கஞ்சா தோட்டத்தை முழுமையாக தீ வைத்து அழித்துவிட்டனர். தமிழ்நாடு போலீஸ் வரலாற்றில் என்றும் பெருமைப்படக்கூடிய இந்த முன்னேற்றத்திற்கு காரணமான சப் இன்ஸ்பெக்டர் சூரிய பிரகாஷின் துணிச்சலை வெளியுறவுத்துறை அமைச்சர் உளமாற பாராட்டினார். அதற்கு நிறுத்து, நான் கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ சூடா காபி சாப்பிட்டா பாத்ரூமுக்கே போவ? எதுக்குப்பா சூடான காப்பி எல்லாம்? அதை விட சூடான செய்தியை கேட்டு என் வயித்தெல்லாம் கலக்கிடுச்சு. அப்பா அப்பா, சித்தப்பா தான்ப்பா போலீஸ். போலீஸ் இல்ல சுச்சி, அவரு போலீஸ்ல ஹீரோ. ஆமா ஆமா, ஆனா அந்த ஹீரோவுக்கு ஒரு வில்ல இருப்பான், அது தெரியுமா? இந்த அப்பா சுத்த பயந்தாங்கோலி. அறிவு இருக்கா உனக்கு? பாத்து வரவட, நானே அவசரம். இப்ப என்னாச்சுன்னு கத்துறீங்க? பாருங்க மாமா இவர் பண்ணத. அச்சச்சோ, என்னாச்சு இவருக்கு? எதுவும் ஆகலமா. இதுல வந்த ஒரு நியூஸ் அவனுக்கு படிச்சு காட்ட சொன்னேன், அவ்வளவுதான் ஓடியே போயிட்டான். ஒரு போலீஸ் இப்படி, இன்னொரு போலீஸ் அப்படி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், அவங்க 2 பேரும் உண்மையிலேயே அண்ணன் தம்பிங்க தானா? உங்களுக்கு அது சந்தேகம் தான், எனக்கு நிச்சயமா தெரியும். ஆமாண்டா, இந்த விஷயத்துல எனக்கு என் தம்பிக்கும் வேற வேற சுபாவம் தான் ஒத்தே வராது. கர்ச்சிஃப் ஆனாலும் கஞ்சா தோட்டமானாலும் பத்த வைக்கிறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும், ஆனா அதை அணைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பத்த வைக்கணும்னாலும் அணைக்கணும்னாலும் ஊதறத தவிர இந்த உலகத்துல வேற வழி இல்லையே. அவர் வேலையை பார்த்தாரு. உங்களை மாதிரி பந்து கடை அடைப்புனா லீவை போட்டு வீட்டுல தூங்குறது இல்ல போலீஸ் வேலை. சேதன ரொம்ப ஓவரா பேசுறீங்க சார். யூனிஃபார்ம் சேதன, நாம காக்கி போறது குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. யூனிஃபார்ம் போட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாம் போலீஸ். ஆனா அதை கழட்டி வச்சுட்டா ஒவ்வொருத்தரும் சாதாரண மனுஷன் தான். சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது நம்ம போலீஸ் மட்டும் இல்ல சாதாரண ஆளுங்கன்னு. எப்படி சார், உள்ள புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க. அது யாரு? நான் தான் சார், சுதாகர். போன வாரம் தானடா கழுத, உனக்கு கல்யாணமே முடிஞ்சது. இனிமேலாவது பிக் பாக்கெட் அடிக்கிறத நிறுத்திட்டு ஒரு நல்ல வேலையா செஞ்சு பொழப்ப நடத்து. அது இல்ல சார், நான் பிரம்மச்சரியா இருக்கும்போது எனக்கு 200 ரூபாய் போதுமானதா இருந்தது. இப்ப 400 ரூபாய் தேவைப்படுது. இப்ப இந்த ஏடிஎம் கார்டு வந்ததுல இருந்து பர்ஸ்ல யாருமே காசு வச்சுக்கிட்டு வெளியில வர்றதே இல்ல. இந்த நிலைமைய போய் என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா அவ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே சார். அது மட்டும் இல்ல சார், ஹனிமூனுக்கு போனா கொடைக்கானலுக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறா. அது என்னப்பா, முன்னாடியே அங்க போன அனுபவம் இருக்கும்? ஐயோ, என் பர்ஸ் இதுல வச்சிருந்தா நீ பாக்கல? பால் கொடுத்த கைய பாம்பு வேணா கொத்தும், அது அந்த பாம்புக்கே உண்டான குணம். இந்த ஊருக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க ஒப்படைச்சப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். ராமகிருஷ்ணன் சார் இருக்காரு, ஒரு வேலை இல்லாத இளைஞனோட கவலைய புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். அப்படித்தானே சார்? என்ன கவலை? சொந்த கவலை தான். அது ஒண்ணு இல்ல சார், நான் இப்ப பாக்குற வேலையில என்ன தப்புன்னு சொல்லுங்க? கையில காசு இருக்கிறவன் கட்டி கட்டாத பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தெருவுல சுத்துறப்போ அதுல நம்ம தேவைக்கு ஒரு 10 100 எடுத்துக்கிறோம். நம்ம சொந்த இந்திய நாட்டுல யாரும் சொந்தமா நோட் அடிக்க முடியாதுல்ல. இருக்கிற நோட்டெல்லாம் செலவு பண்றதுக்கு தானே. இதுதானே உலக தத்துவம். யோ சுரேஷ், வா வாங்க. ஓங்கி ஓடி வை. சார், எதுக்கு சார் படிக்க சொன்னீங்க? நீ பிக் பாக்கெட் அடிச்சுக்கோ, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அத நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்துல ஹெட் கான்ஸ்டபிள் ராமகிருஷ்ணன் புலிடா, புலி. ஹெட் கான்ஸ்டபிள் ராமகிருஷ்ணன் ஹியர். எங்கயா புலிக்கு என்னாச்சு? புலி கரைஞ்சு போச்சு. பாலகிருஷ்ணன் சார், அப்படி பார்த்து மெதுவா மெல்ல.
பாத்து பாத்து பார்த்து ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல. ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்தது. அதை அட்டன் பண்ண உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அட கடவுளே. டேய் ராமகிருஷ்ணா, டேய் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன தலை சுத்த, அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதுன்னு டாக்டர் சொன்னாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. அப்படியே சொன்னாரு? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாரு. என் மாடுலேஷன்ல சொன்னேன். ரிலேஷன். டேய் ராமகிருஷ்ணா, பசங்க பயப்படுறாங்க. கண்ணத்தரடா. என்ன எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க? நான் எங்க இருக்கேன்? உன் வீட்டு வாசல்ல தான். என்னடா ஆச்சு உனக்கு? உனக்கு யாரா போன் பண்ணாங்க? அவன்தான். அவன் யாரு? என் தம்பி எஸ்ஐ சூரிய பிரகாஷ். ஆஹா. அவன் என் ஸ்டேஷனுக்கே டிரான்ஸ்பர் ஆகி வரானா? ஹலோ, ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன். நான் எஸ்பி மகேஷ் பேசுறேன். என்னாச்சு? எஸ்ஐ சூரிய பிரகாஷ் அங்கிருந்து கிளம்பியாச்சா? எஸ் சார். ஸ்டேஷன் எல்லாம் முடிகிற வரைக்கும் கூட போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்களா? சார் அது என்னையா அது? சார் நான் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவர் அது கேட்கறதா இல்ல. ஸ்டூபிட். அந்த ஆள் அப்படி சொன்னா உங்களுக்கு எங்கேயா போச்சு புத்தி? அங்க கஞ்சா விக்கிற ரவுடி பசங்கள்லாம் அந்த ஆள் தலையெடுக்க காத்துட்டு இருக்காங்க. அட் எனி காஸ்ட் அவரை ஃபாலோ பண்ணி ஆகணும். சார், சூரிய பிரகாஷ் இங்க இருந்து புறப்பட்டு 1 மணி நேரம் ஆச்சு. அது மட்டும் இல்ல, இங்க பயங்கர இடி மழையா இருக்கு சார். ஹலோ ஹலோ ஹலோ. நான்சென்ஸ். என்னாச்சு சார்? அவன் தனியாவே அங்கிருந்து கிளம்பிட்டானா? ஹோம் மினிஸ்டரே நேர்ல பார்த்து அப்ரிஷியேட் பண்ண கேஸ் இது. இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி சூரிய பிரகாஷுக்கு எந்த ஆபத்தும் வராது. எதுவா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், நம்ம காவல்துறையிலே ஒரு திறமை வாய்ந்த அதிகாரி சார் அவரு. என்னடா சூரிய பிரகாஷ், இந்த நடுராத்திரியில அதுவும் கொற்ற மழையில நீ என்ன சும்மா ஷூட் பண்ணி விளையாடுறியா? உன் கூட ஷூட் பண்ணி விளையாடுறதுக்கு ஒன்னும் அரசாங்கம் எனக்கு புல்லட் கொடுத்து வைக்கலடா. இந்த மாதிரி நடு ராத்திரியில கொற்ற மழையில விளையாட நினைக்கிற உன்ன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கதாண்டா. நீதாண்டா போலீஸ், காக்கி சட்டை போட்ட புலிக்குட்டி. ஆனா எங்களை மாதிரி பிசினஸ் பண்ற கஞ்சா வியாபாரிகளை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டு நீ இந்த மலையை விட்டு போயிட்டா அப்புறம் இந்த பார்த்திபன் வெறும் பிக் ஜீரோ தாண்டா. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டதான் நீ இந்த மரத்தை வெட்டி போட்டனா அந்த காசு உனக்கு வேஸ்டடா. தெரியும்டா, உன்னோட உயிரை எடுத்தாலும் என்னோட நஷ்டத்துக்கு ஈடாகாது. ஆனா அந்த ஃபீலிங்ஸ மறக்கிறதுக்காக இந்த வெட்டி போட்ட மரத்தால இதே 9வது திருப்பத்துல உனக்கு கொல்லி வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். குட் பை, குட் பை சப் இன்ஸ்பெக்டர் சூரிய பிரகாஷ்.
ஆமா இங்க என்ன யாரையுமே காணுமே. அவ இன்னும் வரல போல இருக்கு. அம்மா முட்டாள்தனமா பேசாத. அப்புறம் எப்படி இங்க ஜீப் வந்து ஆ, நிக்கும்? அதுவும் சரிதான். டேய் சூர்யா, அத்தை வந்திருக்கேன்டா உன்னை ஒரு பாக்குறதுக்கு. நிமிஷம், மாமாவும் கூட வந்திருக்கேன்னு சொல்லு பானு. சரி சரி. அம்மா அட அத்தை, எப்படி இருக்கீங்க? என் மனசுக்கு இப்ப ரொம்ப நிறைவா இருக்குப்பா. என்னோட தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த இந்த மருமக இந்த நிலைமையில இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு என் சாவித்திரிக்கு கொடுத்து வைக்கலையே. அப்படின்னு யார் சொன்னது பானு? அவதான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காள. உண்மைய ஒளிவு மறைவு இல்லாம சொல்றாரு மாப்பிள. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நீங்க கம்பீரமா நிக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஓ, ஏற்கனவே உன் வாயால எதை சொன்னாலும் பலிக்கும். இப்ப எதையாவது சொல்லி என் பையனுக்கு திருஷ்டி வச்சிடாத. சூர்யா, அந்த தொப்பியை கேட்டுப்பா. எதுக்குப்பா? ஆசீர்வாதம் பண்ணவா? இல்லப்பா, இந்த மருந்து பொடியும் உன் தலையில வைக்கணும். அது அப்பா, இப்ப எதுக்குப்பா? நான் தான் கேப் போட்டிருக்கனே, நாளைக்கு வச்சுக்கலாமே. நேத்து நனைஞ்சதுக்கு நாளைக்கு வச்சா போதுமா? முதல்ல உன் தொப்பியை கேட்டு. நான் ரெடி. எதுக்கு நீ ரெடிங்கற? இல்ல, ஸ்டேஷனுக்கு போற வழியில தானே என் காலேஜ் இருக்கு. ஆ. அதான் சூரிய அண்ணன் ஜீப்லயே. மீனா, அண்ணனுடைய ஜீப் இல்லம்மா, டிபார்ட்மெண்டோட ஜீப். அதுல போறதுக்கு போலீஸ்காரங்களுக்கும் சில கௌரவமான திருடன்களுக்கும் தான் உரிமை இருக்கு. அப்படி நீ கார்ல போய் தான் ஆகணும்னா நம்ம அட்வொகேட் கிட்ட கேளு. இந்த காலத்துல கட்டிக்க போற பொண்ணை கார்ல கொண்டு போய் காலேஜ்ல விட்டா அதுல எந்த தப்பும் இல்ல. என்ன மாமா? ஒரு தப்பும் இல்ல. என் பையனா இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடாது. இவன் கூட கார்ல போய் என்ன ரொமான்ஸ் வந்துற போகுது? இந்த வக்கீலோட கார்ல போக எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நான் பஸ்லயே போய்க்கிறேன். யூனிஃபார்ம் போட்டதும் எல்லாருக்கும் வால்டர் வெற்றிவேல்னு நினைப்பு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. அப்ப நான் கிளம்புறேன். ஹரியதான் வரீங்களா இல்லையா? எங்க கூப்பிடுற? இல்ல, காலேஜ் வழியா போறதா இருந்தா இறங்கிக்கலாமே தான் கேட்டேன். உனக்காக இல்லனாலும் எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்ன எங்க அப்பாக்காகவாவது நான் உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணியே தீருவேன். டேய் சூர்யா, நாம இனிமே அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஓகே. நாட்டுல கிரிமினல்ஸ் அதிகமாகிட்டே இருக்கிறதால போலீஸ்க்கு மட்டும் இல்ல, அட்வொகேட்டுக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். வா வரேன்ப்பா. வாடி வாலு, இவ்வளவு நேரம் ஆச்சு. உன் போலீஸ் அப்பா எங்க? அப்பா அங்க யூனிஃபார்ம் மீன் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. போகும் பொழுது தொப்பிய மறந்துடாம இருக்கணும்னு என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. இங்க பாத்தீங்களா? எனக்கு நில்லுங்களே, சரியா போட்டுட்டு போங்க. ஒண்ணும் தேவையில்லை. இத நீங்க வச்சு விளையாடுறதுக்கா கவர்மெண்ட்ல கொடுத்தா? தொப்பிய கூட மதிக்க மாட்டேங்குது. இனியும் நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காம சீக்கிரம் கிளம்புங்க. போதுண்டா சாமி, இனி நான் செத்தாலும் கவலை இல்லை. இத்தனை நாள்ல இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீ வீட்டுல இருந்து கிளம்புறத நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது எப்படி பார்க்க முடியும்? மில்லுக்கு வேலைக்கு போறவங்க மாதிரி இவன் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதை போட்டு பார்ப்பான். அப்பா, குடும்பத்துல ஒரு எஸ்ஐ வந்துட்டாங்கிறதுக்காக இந்த அளவுக்கெல்லாம் ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் சம்பிரதாயத்தை நம்ம மீற வேண்டாம். அதனால என் அருமை தம்பி இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு முதல்ல வராருல, அதுக்காக சகல நன்மைகளும் கிடைக்கும்படி வாழ்த்தி இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமகிருஷ்ணனோட ஒரு சல்யூட். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்னைக்குமே நீங்க ரெண்டு பேரும் இந்த அன்பு மாறாம இருக்கணும். அதான்டா என்னோட ஆசை. ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா எஸ்ஐக்கு அட்வைஸ் பண்ண அதிகாரம் இல்லதான். ஆனா ஒரு அண்ணனா தம்பிக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல? இல்ல, ஒரு அட்வைஸா பண்ண முடியலனாலும் விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா? நம்ம நாடு முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. யாரும் சரி கிடையாது. இவங்களை சரி பண்ணணும்னு நம்ம நினைச்சா நம்மளும் கெட்டு போயிடுவோம். இது தேவையா?
அதுக்கும் என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம வழியை பார்த்து போயிட்டே இருக்கணும். ராஸ்கல்ஸ். இப்ப பாத்தியா, இதான் நான் சொன்னேன். இப்ப நம்ம ஃபார்முலா என்ன? நம்ம வழியில போகணும். நாம நம்ம வழிக்கு போறதுக்கு முன்னாடி இவனுங்க வழியில போய் தான் பாப்போமே. சூர்யா என்ன சொல்ற? சூர்யா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் சூர்யா. சூர்யா, என்னை இறக்கி விட்டுறா. கீழே இறங்குடா. உங்க அப்பா கருமாதிக்கா போற, இப்படி காட்டுத்தனமா ஓட்டுற. சார், கையை நிட்டு வரல வேண்டாம், இது சேர்மனோட பஸ். கையா நீட்டி பேசுற? சேர்மன்னா பெரிய கொம்பா? இவ்ளோ அப்பாவி ஜனங்களை வண்டியில வச்சுக்கிட்டு உங்க அப்பா வீட்டு ரோட்ல ஃபிளைட்ல போற மாதிரி போறியா? வேகமா போகாதுன்னு நாங்க எத்தனை தடவை சொல்லி பார்த்தோம் சார், ஆனா இவர் கேட்கல சார். இனிமே எப்படி ஸ்பீடா போறேன்னு நானும் பாக்குறேன். பார்டர் ராஸ்கல். 2 வண்டியை ஸ்டேஷன் கொண்டு வாங்க. சேர்மன், என்னடா, எந்த இடத்துல? புது எஸ்ஐயா? நான் கூப்பிட்டு பேசிக்கிறேன். எஸ்ஐ சூரிய பிரகாஷ். நான் தான் சேர்மன் பேசுறேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்னு கேக்குறியா? இப்போதானே ஜாயின் பண்ணிருக்க, போக போக தானா புரியும். நீ அங்க புடிச்சு வச்சிருக்கிறது என்னுடைய பஸ். அது மட்டும் இல்லாம என்கிட்ட வேலை செய்யற பசங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணாத, அவங்கள விட்டுரு. அதுதான் உனக்கு நல்லது. அவங்கள புடிச்சு வச்சது நான் தான், வெளியே விட முடிவு பண்ண வேண்டியதும் நான் தான். நீ என்ன துபாயிலயா இருக்க? ஏதாவது பேசணும்னா நேர்ல வா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நேர்ல வந்து பேசுற பழக்கம் இது வரைக்கும் எனக்கு இல்லப்பா. இனிமே பழக்கத்தை மாத்திக்கிறது தான் உனக்கு மரியாதையா இருக்கும். வணக்கம் சேர்மன் சார். வண்டியை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு வந்தான். டிரைவர் மேல தான் தப்பு இருக்கு சேர்மன் சார். உன்னை எதுவும் கேட்கல. எனக்கு இந்த தொழில நிறைய அனுபவம் இருக்கு. ஒண்ணு இல்ல, இந்த ரூட்ல 18 பஸ் என் பேர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அது எந்த வேகத்துல ஓடணும், எப்படி ஓடணும், எங்க ஓடணும்ங்கறத இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கற நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த ஊரோட சேர்மன் நானு. என்னுடைய வழக்கத்தை மாத்தணும்னு தோள்ல 2 ஸ்டாரும் குத்திக்கிட்டு ஒருத்தன் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னா அவனை நேர்ல பார்த்து பேசிட்டு போகணும்னு தான் வந்திருக்கேன். சவுண்ட் ஓவரா இருக்கு. நீங்க சொன்ன அந்த 2 ஸ்டார்ஸும் என் தோல்ல தான் இருக்கு. டேய், நீ என்ன பெரிய கொம்பா? மனசுல என்ன நினைச்சிருக்க? என்னுடைய ஆளுங்களை நடுரோட்ல போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேவலமான பிரச்சனையை சால்வ் பண்ண என்ன மாதிரி ஒரு சேர்மன், உன்ன மாதிரி ஒரு சாதாரண எஸ்ஐ முன்னால நிக்கிறமா? நின்னுதான் ஆகணும். ரோட்ல பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு அதை விசாரிக்க போன எஸ்ஐய கையை நீட்டி ஆளுங்க மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க. அந்த பொறுக்கிங்களை ரிலீஸ் பண்றதுக்கு சேர்மன் நீ மட்டும் இல்ல, கோட்டையிலே இருந்து வந்தா கூட என்கிட்ட கைய கூப்பி கும்பிடு போட்டுதான் ஆகணும். டேய் பொடி பயல, அவங்கள எல்லாம் மரியாதையா வெளியே விட்டுரு. அப்படி இல்லன்னு வச்சுக்க, இந்த பிரச்சனையில எகிரி விடுற உன் தொப்பி திரும்ப உன் தலையில ஏற உன்னை பெத்த உன் தகப்பைய முன்னால கும்பிடு போட வேண்டி இருக்கும். வந்து என்னைய மிரட்டியா? என்ன தைரியம் இருந்தா எங்க சேர்மன் மேலே அடிச்சண்டா. இவன் போடுற எச்சைய சாப்பிட்ட உனக்கு வலிக்குதுன்னா நீ எங்க வேணாலும் போய் சொல்லிக்கடா. போடா. ஹலோ, எக்ஸ்எம்எல்ஏ வீடு தானே?
இப்படி எக்ஸ் எம்எல்ஏ குக்ஸ் எம்எல்ஏ எல்லாம் சொல்லி ரிட்டையர் ஆக்கி வீட்டுல உட்கார வச்சிடாதீங்க. விஷயம் என்னன்னு சொல்லு. அப்படியா? வேண்டாம் வேண்டாம், நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏண்டி பானுமதி, நம்ம மருமகனோட தம்பி சூர்யா இங்க சார்ஜ் எடுத்த உடனே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது பிரச்சனையா? நடக்க போறது சின்ன பிரச்சனை இல்ல. இந்தாங்க டீ. எனக்கு டீயும் வேணாம் ஒண்ணு வேணாம், முதல்ல என் சட்டையை எடுப்பு. விடுதலை செய், விடுதலை செய், சேர்மனை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், சேர்மனை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், சேர்மனை விடுதலை செய். போலீஸ் போதும், நிறுத்துங்க, கத்தாதீங்க, அமைதியா இருங்க. அவன் நம்ம பையன், நான் சொன்னா கேட்டுப்பான். அப்படி கேட்கலன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கத்துங்க. வாங்க. மாமா. மருமகனே ராமகிருஷ்ணா, என் பொண்ணும் பேர குழந்தைகளும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க மாமா. அப்படியா? ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன். அப்படியே நம்ம சூர்யாவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆளு உள்ள இருக்கானா இல்ல ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானா? ஐயோ. ஆமாமா, இன்னும் போலீஸ் போஸ்ட் வேணும், உடனே அனுப்புங்க. ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. சூர்யா ஒன்னும் பேசாத, உட்காரு உட்காரு. நீ இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கே வந்து நேரடியா உன்னை பார்த்து பாராட்டிட்டு போலான்னு நினைச்சேன். எங்க எலெக்ஷன் வேற நெருங்கிடுச்சு, ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம்னு எல்லா இடத்துக்கும் போய் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் வெளியே தெரிஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி மரியாதை அந்த பெரிய மனுஷங்களை வெளியே விட்டு. சேர்மன் சிபாரிசுக்காக யாரோ மாமா வருவாங்கன்னு சொன்னாங்க, அது நீங்க தானே? ஓ, சிபாரிசு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்புறம் இந்த ஆளு அந்த சேர்மன் ரொம்ப நல்லவையா. இப்ப பாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜோ, கிரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, வாஷிங் மிஷினோ இல்லனா ஒரு பஸ்ஸையே கேட்டா கூட டிரைவரோட சேர்த்து தயங்காம அனுப்பக்கூடிய பார்ட்டி. இப்போ உனக்கு சின்ன வயசு, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்ட. அந்த ஆளு கிட்ட நீ கொஞ்சம் ஓவரா பேசியிருந்தா கூட மன்னிப்பு கிண்ணிப்பு கேட்ட அந்த ஆளை அனுப்பி விட்டுறியா? போட்டோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து மாமாவே அவங்களுக்காக பேசுறதுனால மன்னிப்பு கேட்ட பிறகு அவங்கள விட்டுறேன். நான் இல்ல, அவன். அது நடந்த மாதிரி தான். சரி சூர்யா கண்ணு, பெஸ்ட் ஆஃப் லக். உன்னோட நல்ல எதிர்காலத்துக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்களே, அப்ப கிளம்புங்க. மாமா வேலையை கரெக்டா பாக்குறாரு. அசிங்கப்படுத்திட்டானே. மருமகனே, உனக்கு முதுகெலும்பே இல்ல, அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ரயில்வே டிராக்கையே முழுங்கினா மாதிரி வெறப்பா நிக்கிறான். வளைய வேண்டிய இடத்துல வளையலன்னா ஊர்க்காரங்க சேர்ந்து வளைச்சிருவாங்க. அது அவனுக்கு புரியவே. என்னாச்சு? ஓகே ஓகே, யாரும் பார்க்கலையே. என்னாச்சு சார்? பையன் நம்ம சொந்தக்காரனா போயிட்டானா? இனிமே ஆக வேண்டியது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீங்க சொல்றத பார்த்தா போராட்டம் கிடையாது, ஏதாவது பண்ணணுமா? எதையாவது பண்ணி தொலைங்க. வண்டி அடியா. பெரியோர்களே, தாய்மார்களே, நம் சேர்மேனும் ஆல் தமிழ்நாடு பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட்டுமான ஜெகநாதன் அவர்களை சிறையில் அடைத்து இரக்கமில்லாமல் அடிக்கவும் அப்பாவிகளான பஸ் ஊழியர்களை நடுரோட்டில் வைத்து தாக்கவும் செய்த எஸ்ஐ சூரிய பிரகாஷின் அராஜகத்தை கடுமையாக கண்டிக்கும் வகையில் கடைகளை மூடியும் போக்குவரத்தை நிறுத்தியும் முழு அடைப்பு செய்ய முடிவெடுத்திருக்கிறோம். காக்கி போட்ட ரவுடிகளே, உங்கள் அராஜகம் ஒழியட்டும், உங்கள் அராஜகம் ஒழியட்டும். எங்களிடம் தீண்டி விளையாடினால், எங்களிடம் தீண்டி விளையாடினால் உங்கள் தலையில் தீ இருக்காது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய். மெடிக்கல் காலேஜ் எங்க தலைவர உள்ள இருக்காரு, எந்த காலேஜ் போக முடியாது. சார், கேட்கல, ஏதோ பிரச்சனையா? ஹலோ, போலீஸ் அராஜகம் ஒழிங்க, அடிச்சு நொறுக்குங்கடா. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. கம் ஆன், குயிக்.
அடியா போலீஸ் தராது ஓடுங்க அடிச்சு வெறுக்கடா போலீஸ் தராது ஓடுங்க ஓடுடா ஓடுடா வேற ஓடு ஓடு போடுடா அடிச்சு கொள்ளுங்கடா அந்த போலீஸ்கார பயல. அன்னைக்கு அந்த மடையன் ஸ்டேஷன்ல சினிமா ஸ்டைல்ல என்கிட்ட பர்ஃபார்ம் பண்ணி காட்டலப்ப அவன் நினைச்சு பாத்துருக்க மாட்டான் அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஊர்ல நடக்க போகுதுன்னு. நம்ம பசங்க அங்க நல்லா பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்டோம் சேர்மனோட பொலிட்டிக்கல் இமேஜ் என்னன்னு. பொலிட்டிக்கல் இமேஜ் எல்லாம் இந்த பத்மினி இல்லைன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நானே டிஜிபி கிட்ட நேர்ல பேசினதுனாலதான் அவரை வெளியில விட்டாங்க. அந்த போலீஸ்காரன் பண்ண அக்கிரமத்துக்கு அவனை உயிரோடய விடக்கூடாது. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, என்கிட்ட பெரிய ஆளுங்களா இருக்காங்க. ஐயோ நீ கொஞ்சம் அடங்கி இரு பத்மினி. அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத கரெக்டா கேட்டு அசலும் வட்டியுமா சேர்த்து நம்ம பால்ராஜம் பசங்களும் இந்நேரம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன காலி பண்றதுக்காக நீ அனுப்புன இவன மாதிரி அயோக்கிய ரவுடி பசங்களும் இந்த பத்மினி அம்மா சோறு போட்டு வளர்க்கிற அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிற அடியாளுங்களும் உன்ன மாதிரி சேர்மன்க 1000 பேர் ஒன்னா சேர்ந்து வந்தா கூட இந்த எஸ்ஐ சூரிய பிரகாஷ ஒரு கொம்பனாலையும் புடுங்க முடியாதுன்னு ஒரு அப்பனுக்கு பிறந்த எல்லாருக்கும் தெரியாது. டேய், இங்க வந்து அடிச்சு ரகல பண்ணதும் இல்லாம தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. இந்த பத்மினிய பத்தி உனக்கு தெரியாது. இந்த பத்மினி உண்மையிலேயே யாருன்னு நம்ம அண்ணனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரூட்ல ஓடுற 18 வண்டியை பத்தி நம்ம அண்ணன் ரொம்ப பந்தாவா பேசினாரு. 18 இல்ல, இந்த வால்வோ பஸ்ஸையும் சேர்த்து 19 வண்டி ரூட்ல ஓடிதான் கலெக்ஷன் நடக்குதுன்னு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என்ன தைரியம்டா என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய தப்பா பேசுற? தப்பா பேசுறதுக்கு இல்லடா, உன் தப்ப சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். உன் இஷ்டப்படி உனக்கு தோன்ற நேரத்துல எல்லாம் பந்தும் கடையடைப்போம் நடத்துவ. நீங்க கலவரம் பண்ண ஏரியாவை சுத்தி பாக்குறதுக்காக கவர்மெண்ட் ஒண்ணு எங்களுக்கு ஜீப்ப கொடுக்கலடா. உன் கணக்க தீக்கதான் உன் கோட்டைக்குள்ளே நான் வந்திருக்கேன். நான் மீச வச்ச ஆம்பளடா, பொட்டச்சிய பேச விட்டு வேடிக்கை பாக்குறவல்ல, ஆம்பளை சிங்கண்டனா. கண்ணடை ஓடுறா. டேய், சொன்னது செய்ட புறம்போக்கு. எல்லாரும் சேர்மன் சொல்றாங்களே, யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யாரு? எதுவும் தெரியாது. அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அத தெரிஞ்சுக்க முதல்ல. ஆளுங்கன்னு சொல்றியே, சேர்மன்னா ஒருத்தர் தானே. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு மட்டும் இல்ல,
கொழுப்பம் ஒவ்வொருத்தருக்கும் கூடி போயிருக்குது, அதை குறைக்கணும். அவனை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சது மட்டும் இல்லாம வீடேறி போய் வேற அடிச்சு தொலைச்சிருக்க. இத கொழுப்புன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? கொழுப்புன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு என்னவோ சூர்யா பண்ணது தப்பா தோணலங்க. அந்தால மாமா பத்தி தப்பா பேசினா கைய கட்டிட்டு நிக்கணுமா? கைய கட்டிக்கிட்டு தான் நிக்கணும். பெரிய செல்வாக்கு இருக்கிறவங்க அப்பா பத்தி தப்பா பேசினா கூட கைய கட்டிட்டு தான் நின்னாகணும். அதுதான் ஒரு புத்திசாலி போலீஸ்காரனோட அழகு. அது உங்களோட ஸ்டைலு, இது ஏன் ஸ்டைலு. டேய், 17 வருஷம் முன்னாடி உன்ன மாதிரியே புது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மிடுக்க நானும் போய் கேள்வி கேட்டவன் தான். ஒருத்தனை திருத்தலான்னு முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்காக எனக்கு கொடுத்த பரிசு என்னன்னு தெரியுமா? பாக்கணுமா? இந்தா, இதா இந்த பக்கம் பாத்தீங்களா? நீயும் பாத்துக்கடி. எல்லாரும் பாத்துங்க தான் சொல்றேன். அன்னைக்கு அவன் பொறிக்காரு தான், இன்னைக்கு ஏதோ ஒரு மந்திரிக்கு பிரைவேட் செக்ரட்டரியா பிஏ. கடைசியில எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? இந்த காயமும் கொஞ்சம் வலியும் தான். இந்த ரெண்டையும் தவிர இந்த 17 வருஷ சர்வீஸ்ல எங்க அண்ணனுக்கு இன்னொரு பட்ட பேர் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பயப்படாதீங்க, அதை நான் என் வாயால சொல்ல மாட்டேன். அந்த பேரை நான் சொல்றேன், முதுகெலும்பில்லாத போலீஸ். அப்படிதானப்பா? அப்பாவை இப்படிலாம் கிண்டல் பண்ணாத, எங்க அப்பா பாவம். நல்ல பொண்ணு, நீ எழுதுறே. இல்லப்பா, நான் இத சாப்பிட்டுட்டு. அப்ப நான் இந்த நிலைமையில பார்த்து சின்ன வயசுலயே நக்கல் பண்றது இல்லாம உனக்கு சாப்பாடு வர கேக்குதா? உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி தான், எழுந்துரு. உனக்கு சேர்த்துதான் சொன்னேன். அதுக்கு நான் எதுவும் சொல்லலையே, நான் இங்க படிச்சிட்டு தானே இருக்கேன். படிக்கிற பொண்ணு கரடி காக்கா பேக்கான்னு சிரிப்ப வேண்டி கிடக்க. பாருங்கப்பா, அண்ணன் சொன்னா அதை கேட்கணும். அம்மா, கடுகு எங்க வச்சிருக்க? கொஞ்ச நேரமாவே நீங்க கடுகா தாளிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு குடும்பத்தை அட்வைஸ் பண்ணி திருத்தலான்னு பார்த்தா ஒரு குடும்ப தலைவனா இருந்துகிட்டு அதை கெடுக்க பாக்குறீங்க. ஏதோ என் அனுபவத்துல சொன்னேன், உங்க இஷ்டம் போல செய்யுங்க. டேய் ராமகிருஷ்ணா, நான் அதுக்கு எதுவுமே சொல்லியே. நீ வேணும்னா பாரு, இனிமே அவன் எந்த ரவுடித்தனமும் செய்ய மாட்டான். ஏண்டா சூர்யா, செய்ய மாட்டல்ல? அப்பா முகத்தை பார்த்து சொல்லு. ஆமா சொல்லு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. கேட்டில? போ போ. பாவண்டா, விடுறா அவனை. போலீஸ் வேலையில இருந்துட்டு பாவம்லாம் பார்த்தா எப்படிப்பா? ரவுடிங்க கிட்ட போய் தயவுதாட்சணெல்லாம் காட்டு. எப்பல இருந்து உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி? எது? இல்ல, அப்பப்ப டியூப்லைட் மாதிரி கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கீங்களே. தாளிக்க மறந்துட்டேன், என்ன கொதிக்குது.